guys, welcome to Lona BTS FF தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடைய FF உடைய பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தோணும் ஏம்மா இந்த இது இழுக்கிறேன்ட்டு. ஆனால் எனக்கு நிறைய மண்டைக்குள்ளே வருது, நிறைய திங்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுது. ஐ திங்க் இது 20 எபிசோட் வந்து அவ்வளோ வரும், யாருக்கு தெரியும், தெரியல எத்தனை வரும்ன்ட்டு. எனக்கு நிறைய விஷயம் புரிய வைக்கணும்னு தோணுது, அதனால் நான் வந்து நிறைய எபிசோட் வந்தால் வரும். ஓகே, எஃப்எஃப்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு அடா விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஓடி இருப்போம். நீங்கள் பார்த்து சும்முன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போறீங்க. அவள் போய் கீழே போய் உக்காந்துட்டா. நீங்கள் போயிட்டு ஏண்டி ஒன்றும் இல்லை என் தெரியாமல் பார்த்துட்டேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன், சும்மா எப்படி சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்ருக்கா. நீங்கள் சும்மாட்டு சொல்லிட்டு அதை சிரிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து இதை கூப்பிட்டு பையன் சாப்பிட வாங்க, மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வா. நீங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டு உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறீங்க. ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு புரிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் வீ கூப்பிட்றீங்க. வீயும் கீழே வரான், இந்தாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீக்கு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. வியோ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வியே போய் எல்லாம் அந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஷிங்கில். உங்கள் அம்மா மாப்பிள்ளை அதெல்லாம் பரவாயில்ல வயன் பார்த்துப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வியே எல்லாம் வச்சிட்ருக்கான். நீங்களும் வீக்கு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அண்ணா சாப்பிட்டு அப்போ உள்ள போயிருப்பான். ஏன்டி இதெல்லாம் நான் நார்மல் சீரியல் தானே. ஏன் உங்கள் அம்மா நீங்கள் பார்த்துட்டு பிய கொரியாவில் நார்மல் தான்ப்பா, இந்தியாவில் கிடையாது. இங்கே ஒரு இது ஆம்பளை பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் அப்படியே வச்சுட்டு போயிடணும், யாரும் வந்து போய் எடுத்து ஷிக்கில் போடக்கூடாதான், பொம்பளை பிள்ளை தான் பண்ணணுமா. ஆம்பளை பிள்ளை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், செகண்ட் தான் பொம்பளை பிள்ளை சாப்பிடும். பட் நிறையவே இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏன்னா கெஸ்ட்டு வந்தால் பண்ணுவாங்க, லைக் பெரியம்மா பெரியப்பா அவங்களாம் வந்தால் பண்ணுவாங்க. பட் நானும் அவ்வளோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வீ வந்து சார் டிஷ் வாஷ் பண்ணுற நீ வந்து அதை துடைச்சி வச்சுட்டு சொல்ல நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் துடைச்சி வச்சுட்ருக்கீங்க. போகாமல் வந்துட்டு மாப்பிள்ளை நீங்கள் ஏன் அது பண்ணுறீங்க, நான் வயன் பண்ணுவா இல்லை நான் பண்ணிப்பேன்ல. வீ பார்த்துட்டு ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறனால நான் தான் வீட்டில் பண்ணுவேன், அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எதுவும் சொல்லலை. நான் பேசுறதுனால தப்பு, நான் பேசவே இல்லை, நான் வாயை திறக்கணும் பாட உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கேட்டு மாப்பிள்ளை நம்ம வேலை செஞ்சு வைக்கிற சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்ட வராங்க. வீ பார்த்துட்டு அசத்தை எப்பவுமே நான் செய்வேன், அது அவளுக்கும் தெரியும், அவள் சும்மா ஹெல்ப் பண்ணுறா அவ்வளோதான், நீங்கள் எதுவும் நினச்சிக்கதுன்னு சொல்லிட்டு வீ வந்து அனுப்பிச்சி விட்டான் உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மாவில் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் அப்போ உங்கள் தொலைச்சிட்ருக்கீங்க. வீ பார்க்குறவங்க அம்மா அப்பா உங்கள் அண்ணன் எல்லாம் ரூம் போயிட்டாங்க. வீக் வந்துட்டு எல்லாம் டிஷ் வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பேக் ஹக் பண்ணுறேன். பார்த்துட்டு என்ன பண்ணுற வீ, ஒன்றும் இல்லை வயன். ஆமாம் ஃப்ரெண்ட் எங்கே, அவள் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டான். அம்மா ஏன் வந்தா, அவளுக்கு மேரேஜா இன்னும் 2 monthஸில், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் தான். இப்போ வந்து சொல்கிறான். கேட்டால் இல்லைடி அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குதுடின்னு சொல்லிட்டு போகிறான். வீ பார்த்துட்டு ஓ அப்படியா சரி சரி என்னப்போ புரியும். நான் போம்மா யார் போவா. வீ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி, நீ வீட்டுக்கிட்ட எனக்கு ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னல. ஆமாம், எனக்கு அது வேணாம் வீ. ஏன் என்னாச்சு. இல்லை நான் இது படிச்சிருக்கேன், அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கின் கேர் அதெல்லாம் எனக்கு அது பார்த்து படிச்சிருக்கேன், அது பிஸ்னஸாக டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் வீ பார்த்துட்டு ஆசையா. வீ ஓகேன்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஓகேவா. உன் ஆசை நீ இது பண்ணிட்டு போகிற, அதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன். இல்லை இதெல்லாம் வேணாம் என்ன சொல்ல நினச்சேன். வீ உங்கள் சீக்கு அப்படியே பிடிச்சிட்டு ஃபயன் இது உங்கள் வாழ்க்கை, ஐ எம் நாட் கோயிங் டு கண்ட்ரோல் யுவர் லைஃப். எனக்கு அந்த ரைட்ஸும் இல்லை உன் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் எவ்வளோ இருக்கலாம், இப்போ உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இன்னும் 2 மாதம் ஃப்ரீயான்ஸே ஆவேன். அம்மா
உன் ஹஸ்பண்டா? அதுக்கு நீ நினைக்கிறப்ப அது மீன்ஸ் நான் நினைக்கிறப்ப உன் வாழ்க்கை இருக்கணும்னு இல்லைல்ல. உன் வாழ்க்கை உன் இஷ்டம் பையன். நெவர் திங்க் அபவுட் anyone else in the life. ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ சார் பாரு வீ பார்த்துட்டு பாரு ரொமான்டிக்காக பேசிட்டு என்னடி பண்ணு சொல்லிட்டு வீவே சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் வீப்பா சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது சவுண்டு நீங்கள் திரும்பி பார்த்தா உங்கள் அண்ணன் தான். நீங்கள் அப்படி வீட்டில் விட்டுட்டு சாரி எனக்கு வேறு வித பேசிகிட்டு இருக்கோம் சொல்லி கொடுக்கணும் ஓடி போயிட்டீங்க ஒரு ரூமுக்கு. இப்போது உங்கள் அண்ணன் வந்து தண்ணி குடிச்சிட்டு வீயை பார்க்குறான். வணக்கம் மச்சான் அவன் படி பார்த்துட்ருக்கான். இப்போது உங்கள் அண்ணன் ரூமுக்கு போயிட்டான். உங்கள் வீ வந்துட்டு நான் எங்கே படுக்கணும் படியே பார்க்குறான். ஏன்னா நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டீங்க. உங்கள் அண்ணன் அவனும் போயிட்டான் பார்க்க. இப்போ வந்து டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. பார்த்தா உங்கள் அண்ணன் தான் வீயை பார்த்துட்டு எங்கே கூட வந்து படுங்க சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு வீயும் போயிட்டான். நீங்கள் மேலே படுங்க நான் கீழே படுக்கிறேன். வீ பார்த்து இது டபுள் காட் தானே அதுக்கு என்ன இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேணா நீங்கள் வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் பக்கத்தில் படுத்துருக்கான். வீ அந்த பக்கம் உங்கள் அண்ணன் இந்த பக்கம் அந்த மாதிரி படுத்துருக்காங்க 2 பேரும். இப்போ வீடு சைலண்ட்டாக படுத்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணான்னு தெரில. சும்மா ஃபோன் எடுத்து அந்த வீட்டில் சேட்டில் போயிட்டு சும்மா ஆரம்பிச்சிட்டு வச்சுருக்கான். சும்மா ரிப்ளை பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரிப்ளை பண்ணி போர்டு அடிச்சுட்டு சொல்லிட்டு சைடில் உட்காந்துட்டு மேலே இருக்க அந்த ஃபேனை தான் பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு என் தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்குமா? வீ வந்துட்டு உங்களுக்கு என் தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்குமா? வந்து பிடிக்கும்னு மாதிரி சொல்கிறான். அப்போது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நான் தான். தேங்க்யூ வீ பார்த்துட்டு எதுக்கு? இல்லை பார்த்தேன் நிறைய பேர் என் தங்கச்சி ஒன்று சென்ட் பண்ணால் கூட அவள் தான் எனக்குன்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்கள அதுக்கு. அப்போ வீ பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை? அவள் ஏன் பொண்டாட்டி நான் கழுத்து போடவை நான் லவ் பண்ணுற பொண்ணு எவனும் போடாம சொல்லிட்டு தான் சைலண்டாக இருப்பேனா? கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். அவள் எனக்கு சொல்ல. அப்போது உங்கள் அண்ணன் வந்துட்டு வீயை பார்த்துட்டு சாரி வீயை பார்த்து இப்போ எதுக்குன்னு பார்த்து பார்க்குறாங்க. உங்களை தெரியாமல் முன்னாடி ஹர்ட் பண்ணிட்டேன் பிடிக்காம இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது நீங்கள் நம்ம குட் பர்சன் ஃப்ரம் ஹார்ட். நானும் எல்லாம் ஹர்ட் பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. அப்போயே பார்த்துட்டேன் அதெல்லாம் காமன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு அந்த ஹேட் இதெல்லாம் கிடைக்கிறது காமன் தான். இதுக்கெல்லாம் உடனே சொல்லிட்டு வீயும் விட்டுட்டான். அப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நீங்கள் காலைல வந்து சினிமா ஏஞ்சி சும்மா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பையன் சொல்லுமா உன் பாய் ஃப்ரெண்டையும் உங்கள் அண்ணனை எழுப்பு டைம் ஆகுதுல்ல உன் ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் பார்த்துட்டு போகணுன்னு சொன்னேன் என்ன? ஆமாம் சரின்னு சொல்லி நீங்கள் போய் டோரை தட்டுறீங்க. ஓப்பனே பண்ண 2 பேரும் சொல்லி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க உள்ளே. அங்கே பார்த்தா வீடியோ உங்கள் கண்டுபிடி தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி ஓகே சொல்லி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வச்சு கலாய்க்கலாமா இல்லைன்னா போஸ்ட் போடலாம் சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி வாமா சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே எடுத்துன்னு போயிட்டு காட்டுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கும். உங்கள் அம்மா பார்த்துட்டு சாரி பையன் எதுக்குமா? நல்ல வேலை உன் அண்ணன் பேசினேன் ஒரு நாள் பிடிச்சிச்சு. இவ்வளோ நல்ல பையன் மாப்பிள்ளை. சாரி நான் உங்கள் அப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவை போயிட்டீங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அண்ணனை எழுப்புறீங்க. ஃபஸ்ட் டைம் வீ தான் எழுப்புறீங்க. வீ என்னடி டைம் ஆகுது? டைம் ஆல்ரெடி 9 ஆகுது. நீயும் எஞ்சிக்கலாம் என் அண்ணனும் எஞ்சிக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போ தான் வீ பார்க்கலாம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவனும் ஏஞ்சி உட்காந்துட்டான். பேப்பர் தான் இது பண்ணியிருக்கான். நீங்கள் போய் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு தரீங்க. வீ பார்த்துட்டு துக்கு தண்ணி குடிப்பல என்றோடனே என்னன்னு சொல்ல வீயும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான்.
உங்கள் அண்ணன் எடுத்துதான் பார்த்துட்டு, டேய் போய் குளிடான்னு சொல்ல. உங்கள் அண்ணன், எனக்கு தண்ணி, நீ ஏற்கனவே தண்ணி குடிப்பியா? இல்லைல்ல, அவன் குடிப்பான், போன்னு சொல்ல. உங்கள் அண்ணன் சிப்பேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். நீங்களும் சிரிச்சுட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் வீயும் சும்மா சரி வெளியே போகலாம் வீ கேட்டிருப்பான். அன்றைக்கி சும்மா வெளியே கொண்டு போனீங்க பீச்சு அந்த இதுன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஃபுல் கவர்டு சேரு, மேலேருந்து கீழே வரைக்கும் கவர்டு பண்ணி கூட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் 2-3 ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து கட்டாதீங்கம்மா, போஸ்ட்டை போட்டுறாதீங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யணும் வீ போட்டுருவான், ஃபோட்டோ கூட எடுத்துப்பான்னு சொல்ல. வி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துருப்பான். எடுத்துக்கும் 2 பேரும் நல்லா இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த டே வந்து தான் முடிஞ்சிருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எங்கேஜ்மெண்ட்காக தான் நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் போயிருக்கீங்க. என்ன உங்கள் அம்மாவும் கொஞ்சம் க்ளோஸ்னால எல்லாரும் போகிறீங்க. வி வந்துட்டு நானும் வரட்டுமா, நீ ஓகேவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேட்டி ஷர்ட்டையை போட்டு விட்டீங்க. அவனுக்கா ஏன்டி போட்டு விட்டேன்னு மாதிரியே பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு அது எப்படி பிடிக்கணும் எப்படி நடக்கணும்னு தெரில. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கீங்க அவனுக்கு. வி இந்த காலிங் இப்படி வைக்கணும், இப்போ நான் வந்து போகணும் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் இல்லை, கரெக்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கஷ்டப்பட்டு இப்போ நடக்கிறான். அவனுக்கு பார்த்துட்டு அட கண்ணா க்யூட்டாக இருக்க சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படி பார்த்துட்டு சும்மா எடுக்கிறீங்கன்னு சிரிக்கிறான். இப்போது நீங்கள் எல்லோரும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் எங்கேஜ்மெண்ட் சும்மா ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறீங்க. போயிட்டு அவருக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்குது. நிறைய பேர் அந்த வீக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. வீக்கி வந்துட்டு அவன் தமிழ் பேசுவான், பட் நாட் அவ்வளோ ஃபுல்ஃபுல்லாக பேச மாட்டான், கொஞ்சம் பேசுவான். உங்களை இழுத்துட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்னடா நான் அங்கே போகிறேன் வி வயன் யாரோ வந்து பேசுகிறாங்க வயன், கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சாது சரிடி. தெரிஞ்சது சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, சரிங்க, ஓ அப்படியா, அந்த இந்த தாண்டி அவங்க பேசுறது சத்தியமாக எனக்கு புரியல வயன்னு சொல்ல. நீங்கள் சிரிச்சிட்டே ஓகே சார் வீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் வாங்க உங்களை கூப்பிட்றா. நீங்கள் பார்த்துட்டு இல்லை நான் எங்கேயோ உட்கார சொல்லிட்டு சைடே சொல்கிறீங்க. அவங்களும் ஓகேன்னு விட்டுட்டா. ஏன்னா வீட்டு பக்கத்தில் அப்படியே குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான். அவங்களுக்கு புரிஞ்சது சரி குழந்த ஃபீல் பண்ணிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இப்போது அந்த எங்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வீயும் நீங்களும் வந்துட்டு கொரியாக்காரன் வெயிட் பண்ணிருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா இல்லைன்னா இல்லை, ஐ மீன்ஸ் இந்த பிஸ்னஸ் பார்த்து சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா அது இல்லைன்னா இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, அது சுட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு முன்னாடி விடாமல் பேசியிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ இஷ்டம் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அது இல்லாமல் என்ன இது பண்ணுறேன், மீன்ஸ் ஏங்காக்க அப்பையும் அவள் வாழ்க்கை இது பண்ணிக்கணும் வீடுங்க தான் சொல்லிட்டு வீடு நல்லா பேசி உங்கள் அம்மாவே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டான். உங்கள் அம்மா அப்படி ஆமாம் தானே, எதுக்கு அவெல்லாம் இது பண்ண சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கொரியா கிளம்புறீங்க. கொரியாவுக்கு நீங்கள் வீடியோ கிளம்பிட்டு அங்கேயும் ரீச் ஆகிட்டீங்க. ஆனால் ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக சுற்றி போட்டாங்க அவங்களால அப்படி போக முடியல. இப்போ மிஸ்டர் லீயை தான் வீயோட சொல்லியிருப்பான். லீயா அவனுக்கு வந்துருங்க ஐயோன்னு சொல்லிட்டு லீக்கு வேறு மெசேஜ். லீயை வந்துட்டு சரி ஓகே சார் வந்துருப்பாரு. பார்த்தா கூட்டம் லீவ் ஷவுட்டு தான் எல்லாரும் சைடில் போயிட்டாங்க. லீ வந்துட்டு டே தள்ளுங்கடான்னு சொல்ல எல்லோரும் தள்ளிட்டாங்க. அப்போது நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது இது எதுவுமே நீங்கள் சொல்லலை, விட்டுருங்கய்யா ஏது தப்பியா இந்த வீப்பேர் போகிறது ஏது தப்பியா மாதிரி ஒன்று ஃபீல் ஆயிடுச்சு. என்ன அத்தனை பேர் கண்டினியூஸாக கொஷினு நீங்களும் அப்படி கஷ்டப்பட்டு காலைல ஏறிட்டீங்க. காலைல ஏறிட்டு அவாடான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. காலைல வீ பார்த்துட்டு வயன் என்ன மாதிரி பார்க்குறீங்க. என் வீட்டுக்கு போகலாமா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கா எதுக்கு லிவிங் டுகெதரில் இருக்கலாமா, நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு என்னப்பா காமெடியா, நீனா லிவிங் டுகெதர் அதுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒத்துப்பாங்க, அது எங்கள் அம்மா அப்பா ஒத்துப்பாங்க நினைக்கிறேன். வீ பார்த்துட்டு நான் தான் கேட்டுட்டேனே, நீங்கள் என்னதான் கேட்டுட்டியா, என்னவே சொல்கிறேன், கேட்டுட்டேன், அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே. பார்த்துட்டு காமெடி பண்ணாத வீ, உண்மையாடி நான் ஆண்டிக்கிட்ட கேட்டேன், ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்களே. நீங்கள் பார்த்துட்டு உண்மையாவா, நீங்கள் நம்பவே இல்லையே. அப்போவே டக்குன்னு உங்கள் அம்மா கால் பண்ணிட்டான். அத்தை சொல்லு மாப்பிள்ள, நான் 2 பேரும் லிமிட்டு கத்தில் இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க தானே. ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் கேட்டிங்களே வானத்து,
நானும் அவங்க அப்பா கிட்ட கேட்டேன். யோசிச்சாரு. நான் அப்போ ஓகே சொல்லிட்டாரு. ஓ தேங்க்யூ அந்த மாப்பிள்ள ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் மாப்பிள்ள. உங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஒன்று தான் மாமா. அத்தை உனக்கு எப்போ உங்கள் மாமா மேலே தான் இருக்க போல். வெய்யோ சிரிச்சிட்டே ஓகே சரி ஃபோன் வச்சிட்டான். நீ பார்த்துட்டு என்ன ரூல்ஸு? அதுவா நீனா வேறு வேறு ரூமில் இருக்கணுமா? ஆ 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு சிரிப்படுது அவன் என்ன சொல்கிறான்ட்டு. நீங்கள் அப்புறமா அவ்வளோதான் சொன்னாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டீங்க சிரிச்சிட்டிங்க. அம்மாவி வந்துட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்களை வந்துட்டு எல்லாம் இது பண்ணி வச்சிட்டான். நீங்கள் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸெல்லாம் மின்னி வீட்டில் தாண்டா இருக்குது அக்கா வீட்டில். நாளைக்கு காலையில் போய் எடுத்துக்கலாம் ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்களா விட்டீங்க. உங்களுக்கு செம்மட்டே நான் அங்கே காலையே தூங்கிட்டீங்க நல்லா. வெய்யும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஹெல்ப்பை வேறு இது இல்லை மனசுல சொல்லிட்டு அவன் டக்கா தூக்கிட்டான். உங்களுக்கு வந்துட்டு யாரா தூக்குறான்னு மாதிரியே பார்க்குறீங்க. ஏன்னா ஃபீல் ஆகல தூக்கும் போது நீங்கள் பார்க்குறீங்க. வீ பார்த்துட்டு என்ன பண்ணுற? தூங்கிட்டு இருக்கேன்ட்டு தூக்கிட்டு போய் ரூமில் விளையாட வச்சேன். நீங்கள் பார்த்து டே ஏன் வெயிட்டுக்கு நீ எப்படிட்டா தூக்குவ? வீ பார்த்துட்டு நீ வெயிட்டா இருக்கிறதே அந்த குச்சி இது. நீங்கள் பார்த்துட்டு குச்சி நான் படம் கொழுக்குன்னு இருக்கேன் எனக்கே பிடிக்கல வீன்னு சொல்ல. வீ பார்த்துட்டு அட சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களாவது இது பண்ணிட்டான். நீ இருக்குன்றீங்க. நான் நீ அழகாக இருக்கேன் நான் இறக்க மாட்டேன்ப்பா என்று சொல்லிட்டு படையே கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. உங்கள் டேஸ் இப்படி தான் போயிருக்கும். நீங்களும் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கால் நிற்கிறோம். நீங்கள் வந்து இல்லை தேவையே இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லைப்பா, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணியிருப்பீங்க எல்லாம். ஆஃப்டர் உங்கள் கம்பெனி கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டப்போ தான் நீங்கள் அந்த வீக்கிட்ட இது அம்பேசடாக வரையா எனக்கு வந்துட்டு மாடலிங் கால் வேணும், எனக்கு கிடைக்கல மாடலிங்க்கு, எனக்கு பிடிச்சவங்க மாதிரி யாரும் கிடைக்கல, நீயும் பிடிஎஸ்ஸை வரையிலான்னு கேட்டிருப்பீங்க. ஓகே சொல்லியிருப்பா பிடிஎஸ் மிஸ்ஸா ஒன்றுக்கில்ல நான் பையன் நாங்கள் வரோம் பையன்னு சொல்லிட்டு எல்லாமும் நிற்கிதுங்க. நீங்கள் சிரிச்சிட்டே அவங்க கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்த உங்கள் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வந்துட்டு மேம் சொல்லுங்க ஜி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம்ல, எப்படி நீங்களாம் ஒரு ஃபேமிலி தானே, அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா இது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்ல. நீங்கள் பார்த்துட்டு என்னக்கா அதுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவங்க ப்ளீஸ் மேம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்திருப்பான் என்னாச்சு மாதிரி பார்க்குறான். அப்போ அவங்க வந்துட்டு மேம் வந்துட்டு அந்த ஃபுல் ஷூட்டில் ஜாயின் பண்ண மாட்டுறாங்க சார். நல்லா இருக்கும்ல நீங்கள் 2 பேரும் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கல்யாணமும் ஆக போகுது, அதுக்கு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்ல உங்களை பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போனான். அப்போ நீங்கள் வந்துட்டு வேணாம் பையன் அழகாக இருக்க, அது இல்லாமல் நீ என் பொண்டாட்டி ஆக போட, ஏன் ஃபோட்டோ ஷூட் பண்ண நீங்கள் பதில் ஒன்றுமே இல்லை எனக்கு பிடிக்காதுடா. நீங்கள் பிடிக்காது உனக்கு பிடிக்காது அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தா எப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பிடிக்காதா? நீங்கள் வந்துட்டு பிடிக்காது இல்லை நல்லா இருக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா என் அழகி எவ்வளோ பேர் அழகி தெரியுமா? அப்படி கண்ணு படம். நீங்கள் பார்த்துட்டு கண்ணு படமா உங்கள் படம் போடான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க நீங்கள் டக்குன்னு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டாங்க. நீ இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணுற என் கூட நீ பண்ணுற அவ்வளோதான் சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டான். போய் மெம்பர்ஸ் ஆமாம் கரெக்டு தான் வந்துடுவா ஏன்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துன்னு போடாதீங்க எல்லாம். நீங்கள் ஐயோ விட்டுருங்கய்யா சாமி என்னை விட்டுறியா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லையான்னு சொல்லி கத்துறீங்க. மெம்பர்ஸ் யாருமே கேட்கல, நீ வரனா வர அவ்வளோதான் சொல்லிட்டு உங்களை இழுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா ஆல்ரெடி எடுத்துருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வந்துடுமா வயன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் ஃபோட்டோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மிடில் நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் 3 பேர் மிடில் நீங்கள், அந்த பக்கம் வந்துட்டு ஹயாங் லைன் 4 பேர் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கீங்க, நல்லாவே கொடுக்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு நல்லா தாண்டி கொடுக்குறா, அதுக்கு என்னடி வெக்கம் மூஞ்சாப்பாடு வெக்கம்னு சொல்லிட்டு இல்லைனா இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பார்த்துட்டு 2 பேர் தனியாக இருக்கலாமா? எதுக்கு
வீட்டில் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக் பார்த்துட்டு வயல் எடு வயல் நல்லாயிருக்கும், அது இல்லாமல் 2 பேரும் இது பண்ணால் கூட நிறைய இது வரும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டான். மீன்ஸ் ஃபோட்டோ இது பண்ணுறான். வேறு சும்மா நம்ம கையை திருப்பி வைக்கிறது, மூஞ்சி எடுத்து கழுத்துட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சில்லு மொழிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இது ஃபோட்டோ ஷூட் பண்ணல அப்போ இந்த மாதிரி இருக்க வயன் வாயில் கெட்டட ஆகத்தை அப்படி வச்சிடாத, அப்புறமா வாயில் கெட்டதை வந்து சொல்லி சிரிச்சுட்டே திட்டிகிட்ருக்கீங்க. அவனை என்ன திட்டினா அதுக்கும் எங்கன்னா ஃபேன்ஸ் இருந்தால் உங்களை தானே போட்டு நிவியா சொல்லிடுவோமோ உங்களும் திட்டமா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே திட்டுறீங்க. வீட்டுக்கு வந்த என்கிட்ட செருப்படி எல்லாம் அடி ஓகேவா சொல்லிட்டு விய சிரிச்சுட்டு கண்டிப்பாக பையன் எனக்கு என்ன கிட்ட திட்டுறது புதுசாக கல்யாணத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை போச்சுன்னு ஃபீல் பண்ணுறேடி. உங்ககிட்ட திட்டெல்லாம் டெய்லி வாங்கி தச்சு முன்னே லவ் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல இப்போல்லாம் என்ன பண்ணாலும் என்னடா அறிவில்லை உனக்கு கண்டு தெரில முட்டாள் பைத்தியம் சொல்லிட்டு மரியாதையை பூச்சி வயல் நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் நீ செய்கிற எனக்கு மரியாதை அப்படியே கொட்டோன்னு சொல்லிட்டு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. போதும் திட்டினது போதும், போடலாமான்னு சொல்ல ஏன்னா ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிஞ்சிருக்கும், அதனால் போடலாமா சொல்லியிருப்பான். நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்போ வந்தீங்க? ஒரு 1 hour இருக்கும். அப்போது என்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் மாப்பிள்ளைக்கு சொன்னோமே. அப்போ நீங்கள் வந்து லவியை பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல லவி சர்ப்ரைஸ் அதுக்காக சொல்லலை. நீங்கள் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறான். இதை சிரிச்சுட்டு எங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு விடுமா இருக்கேன் நல்லா இருக்கேன்டி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. வியும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு ஆகிட்டு வரான். இது வந்துட்டு வியும் உங்கள் அப்பாவும் அப்படியே நைஸாக பார்த்துட்ருக்காங்க உங்களை. நீங்கள் எதுக்கு 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க? வி பார்த்துட்டு பையன் நம்ம மாமாவை கூட்டின கோல்ஃப் வேலை கூட்டு போட்டுமா வந்துட்டு